Hello students, welcome back to our channel. நம்ம சேனல் வந்து பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான டே பை டே அப்டேட்ஸ் தென் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் காலேஜ் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சார் என்ஏஆர் ரேங்கிங்ல இருக்கிற டாப் காலேஜஸ் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் வந்து என்னென்ன காலேஜஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆல்ரெடி நம்ம சேனல் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1 to 100 இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் என்னென்ன இன்ஸ்டியூட் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 to 150 என்னென்ன காலேஜஸ் இருக்கு, அது இன்ஜினியரிங் காலேஜ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் அடிப்படையில் இல்லாம ஆல்பாபெட் வரிசையில் இருக்கு. அதாவது 100 to 150 இருக்கக்கூடிய காலேஜஸ் மட்டும் தான் இதுல இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிங்க. சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி உங்களுக்கு தெரியும், சென்னைக்குள்ள லொக்கேட் இருக்கிற ஒரு முக்கியமான காலேஜ், அதாவது அதிக கட்டப்புல போகக்கூடிய கல்லூரிகள்ல ஒரு முக்கியமான கல்லூரிகள் இருக்கு. தென் வந்து சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து என்ஏஆர் ரேங்கிங்ல அதிக கட்டப்புலையும், அதாவது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் விரும்பி இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லா இருக்குங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி உங்களுக்கு வந்து இந்த என்ஏஆர் ரேங்கிங்ல 100 to 150 காலேஜ் இருக்கு, காலேஜ்ல அந்த லிஸ்ட்ல இருக்கு. தென் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் வந்து கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல லொக்கேட் ஆயிருக்கு, அவினாசி ரோட்ல. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகள் வந்து 3 இன்ஜினியரிங் காலேஜ் கவர்மெண்ட். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி, தென் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, தென் வந்து மதுரை தியாகராஜா, இந்த 3. அதுல வந்து கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 3. ஏன் வந்து பாத்தீங்கன்னா இங்க கோச்சிங் நல்லா நீட்டா இருக்குங்க. அதிகப்படியான கட் ஆஃப் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் டிஎன்இஏ அந்த கவுன்சிலிங் வந்து பாத்தீங்கன்னா விரும்பி இருக்கக்கூடிய கல்லூரிகள்ல கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 1 பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லாவே இருக்குன்னு சொல்லாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ். ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதிகப்படியான சேலரியில ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய கல்லூரி. தென் வந்து ஒரு குவாலிட்டியான எஜுகேஷன் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கறனால இந்த லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர் இன்ஜினியரிங் காலேஜ் வந்திருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா சென்னையில் அமைஞ்சிருக்கக்கூடிய வந்து நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 99% வந்து இயர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த காலேஜோட இன்ஃப்ரா சொல்லாங்க, இது வந்து ஒரு பெரிய யூனிவர்சிட்டி. இது வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்லயும் இருக்கு, பட் அது வந்து இன்ஜினியரிங் காலேஜ் மட்டும் தான், அது வந்து அண்டர் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வரும். பட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காரணியா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி, அதுவும் இருக்கு. அது கோயம்புத்தூர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கல்லூரி. அதுக்கப்புறம் ஈரோடு பெருந்துறையில வந்து பாத்தீங்கன்னா கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ், உங்களுக்கு எல்லாம் தெரியும், தமிழ்நாட்டிலேயே வந்து ரொம்ப ஃபேமஸான கல்லூரிகள் அதுவும் ஒண்ணு. அடுத்து கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்ல அதிக கட்டாப்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் விரும்பி இருக்கக்கூடிய கல்லூரிகள் அதுவும் ஒண்ணு. தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ஐடி கீழே வரக்கூடிய ஒரு கல்லூரி. தஞ்சாவூர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய உணவு சம்பந்தப்பட்ட படிப்புகளை படிக்கக்கூடிய ஒரு கல்லூரி, அதுவும் என்ஏஆர் ரேங்கிங்ல வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஎஸ்டி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச். இது வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்டில செகண்ட் கேம்பஸ். அது வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல அமைஞ்சிருக்கு. அது ரொம்ப ஃபேமஸான காலேஜ், எல்லாருக்கும் தெரியும். தென் வந்து சென்னையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ். அது வந்து சென்னையிலே ஒன் ஆஃப் த ஃபேமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் சொல்லலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் விரும்பி இருக்கக்கூடிய அதே கட் ஆஃப் இருக்கக்கூடிய மாணவர்கள் விரும்பி இருக்கக்கூடிய கல்லூரிகள்ல ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜும் ஒன்று. தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரையில் அமைஞ்சிருக்கக்கூடிய, நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், தமிழ்நாட்டில் 3 வந்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்டி, செகண்ட் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அண்ட் தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா மதுரை தியாகராஜா காலேஜ். ஸோ இந்த காலேஜஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழக அளவில் என்ஏஆர் ரேங்கிங்ல 101 இருந்து 150 வரலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜஸ்லாம் என்ஏஆர் ரேங்கிங் இருக்கு. இந்த மாதிரியான எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட நல்ல இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வேணும், அப்டேட்ஸ் வேணும், தென் வந்து காலேஜ் பத்தின டீடைல்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.